25 கிலோ சிக்கன் பிரியாணிக்கு 5 லிட்டர் எண்ணெய். எண்ணெய் எடுத்துட்டு வா. ஆ 5 லிட்டர் ஊற்றிட்டியா? இன்னும் 2 லிட்டர் ஊற்று. 3 லிட்டர் தானே ஊற்றிக்கிறா. 5 லிட்டர் எண்ணெய் ஊற்று. நாங்க 50 கிராம் பட்டை சேர்த்துலாம். 50 கிராம் பட்டை. 50 கிராம் பட்டை. போடு. லவங்கு 20 கிராம். ஒண்ணுமே தெரியலண்ணா. அது போகல. 100 கிராம். ஏலக்காய் 50 கிராம். என்ன சேனல்? ஏங்க பூ ஜாதி பத்திரி நல்லா வாசனை வருது. நல்ல சூடு. அதிக அனல் இல்ல. பயங்கர புடிச்சிச்சு. அண்ணன் கூட வேற வேணுங்க. புடிசாய் போடலாம். ஜாதி பத்திரி சிக்கன் கழுவுறதுக்கு. அவங்க அண்ணன் கூட சொல்லு. சிக்கன் கழுவுறதுக்கு. சிக்கன் கழுவணும், அரிசி ஊற வைக்கணும். போந்தானா பச்சை மிளகாய் தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துடலாம். காமிக்கிலே வச்சிடலாம். காமிக்கிலே நல்லா அலசி தண்ணியில் வச்சிடலாம். பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். ஏன் பேசுற? பாட்டு படம் அது ஒன்று பார்த்துக்கா. பாருங்க, வெங்காயம் வந்து இந்த அளவு நல்லா பொன்னிறமாக வணங்கியாச்சு. இப்போ நம்ம இஞ்சி 2 கிலோ, பூண்டு 2 கிலோ நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ நம்ம வந்து அதை சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருவாப்பா. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு நல்லா வதக்கி வரணும். நல்லா வதக்கி வர வரைக்கும் நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுடலாம். நான் விட்டு விட்டா எடுக்கிறேன் உங்களுக்கு. நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுடலாம். நல்லா நைஸாக அடிச்சிங்க. நல்லா நைஸாக அடிச்சு நல்லா இருக்கும். நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுடலாம். எட்டு கிலோ தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி 8 கிலோ சேர்த்துடலாம். தக்காளி 8 கிலோ சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். 8 கிலோ தக்காளி. இல்லை 25 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கோம். இப்போ நம்ம வந்து தண்ணியில் விட்டு நல்லா அதை நம்ம 2-3 டைம் அலசி எடுத்துடலாம். இதெல்லாம் வீடியோ எடுக்காது. பீஸ் வந்து நல்லா பெருசு பெருசாக இருக்கு பாருங்கள். நல்லா அலசி எடுத்துக்கலாங்க. 2-3 டைம் நல்லா தண்ணியில் விட்டு அலசி எடுத்துடலாம். பீஸ் வந்து ஒரு 150 கிராம் மேலே இருக்குது ஒரு பீஸ். அப்போ தான் நம்ம வந்து நல்லாயிருக்கும். பீஸும் உடையாமல் நல்லா சூப்பராக இருக்கும். அதனால் நம்ம வந்து இப்போ 150 கிராம் பீஸ் வந்து நம்ம நல்லா தண்ணியில் விட்டு அலசி 25 கிலோ சிக்கன் இருக்குது. நம்ம அலசி எடுத்து நம்ம தண்ணியை எடுத்து வச்சிடலாம். தக்காளி நல்லா வதங்கிதான் நம்ம சிக்கன் சேர்த்துடலாம். வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற மசாலா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அது கூட நம்ம 2 லிட்டர் தயிர் சேர்த்துடலாம். தயிர் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுடலாம். சுத்தமாக நல்லா கிளறி விடணும். மசாலா தயிர் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுடலாம்.
ஆ தயிர் ஒன்று 1/2 லிட்டர் தயிராக இருக்குது, 6 லிட்டர் தயிரா? சிக்கன் பிரியாணிக்கு தேவையான மசாலாவை இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். மசாலா, உப்பு, தயிர் எல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் மேலே சிக்கன் போடணும். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் மசாலாவில். சிக்கன் பாருங்கள், அதிகமாக வேக விடக்கூடாது. லைட்டாக சிக்கன் போட்டு 2 நிமிஷம் கிளறி விட்டு தண்ணி சேர்த்துடலாம். ஷார்ட் எவ்வளோ உப்பு சேர்த்துடலாம். போதும், இன்னும் எடுத்துக்கிறது. பாருங்க, உலை நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வடித்து வச்சுருக்க அரிசி நம்ம இப்போ சேர்த்துடலாம். இல்லையா இன்னும் ரெடி ஆகல. அதுக்குள்ளே எப்படி ஆகும்? 1 மணி தான் வந்து. இதெல்லாம் அங்கே எடுக்கணும். நீ வேற எண்ணெய் வேற சுத்த வைக்கிற. நல்லா சூடு. முடித்துருவா. எல்லாம் கற்பா தான் தெரியும். இந்த வீடியோலாம் கற்பா தான் தெரியும். லாஸ்ட் இதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. மண்ணு தான் அதில் எடுத்து அதில் வந்து வச்சுக்க ஒரு குத்தி ஈத்து கடைசி கரண்டி இவன்கிட்ட கொடுங்க, துடுப்பு அவன்கிட்ட கொடுங்க. தண்ணி தான்
ஊத்து ஊத்து கட் பண்ணிட்டியா? போதும் விடு. டைம் பாரு 2:30. 2:30.